அதான் ஜீவா முகத்தை பார்த்தாலே தீபிகாவுக்கு பிடிக்கல. எரிஞ்சு விழறா. ஐயோ மாயா, அந்த வெறுப்பு படி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, அது வீரியம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுங்க. ஐயோ கிரானி, அப்ப ஜீவா என்ன வெறுத்துருவானா? நீ ஒண்ணும் பயப்படாத. நான் இப்பவே அந்த வசிய வைத்தியருக்கு போன் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வெயிட் இரு, கவலைப்படாத இரு. ஹலோ, வசிய வைத்தியர் வசீகரன் ஸ்பீக்கிங். சாமி, நானு ராஜம்மா பேசுறேன். நான் ஒரு ஆன்மீக பூஜையில இருக்கேன். என்ன சமாச்சாரங்கிறத சீக்கிரம் சொல்லுங்க. ஐயோ சாமி, பொடி கலக்குறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துடுச்சு சாமி. என்னாச்சு? அந்த பொடியை நீங்க குடிச்சிட்டீங்களா? ஐயோ இல்ல, நான் குடிக்கல. பசிய பொடிய குடிக்க வேண்டிய என் பேத்தி வெறுப்பு பொடிய குடிக்க வேண்டிய அந்த வேலைக்காரி பசிய பொடியையும் மாத்தி குடிச்சிட்டாங்க சாமி. அம்மா, இது சின்ன தப்பு இல்லம்மா, பெரிய தப்பு. ஐயோ, அந்த வெறுப்பு பொடி பயங்கர வீரியமானது. இந்நேரம் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிருக்குமே. பிரச்சனையா? ஆமா சாமி, ஆமா. அந்த பையனே வந்து பேசினாலும் என் பேத்தி அவன் கூட சண்டைக்கு நிக்கிறா. ஐயோ சாமி, இதை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க சாமி, ப்ளீஸ். இதுக்கே எப்படின்னா, அந்த வெறுப்பு பொடி ரத்தத்துல கலந்து ஜீரணம் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே. ஐயோ சாமி, அப்படி எல்லாம் நடக்காம நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். மருந்து குடிச்சு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? கொஞ்ச நேரம் தான் சாமி ஆயிருக்கும். அப்ப கவலை இல்ல. அப்பா, கவலை இல்லையா? விளக்கெண்ணெய கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில 5 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி அந்த பொண்ணை குடிக்க சொல்லுங்க. குடிச்சு முடிச்ச உடனே அந்த பொண்ணை குப்புற படுக்க வச்சு நடு முதுகுல நல்லா ஓங்கி ஒரு 21 தடவை விளக்கு மாத்தால அடிங்க. சரியாயிரும். சாமி, இதுக்கு வேற பரிகாரம் ஒண்ணு இல்லையா? இல்லம்மா, இதுதான் இப்போதைக்கு உடனடி பரிகாரம். இது மருந்து சம்பந்தப்பட்ட விஷயம். நான் சொன்னத எதையும் மறந்துடாம அப்படியே பண்ணுங்க. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். மது, இங்க வா. போய் சுடுதண்ணியும் விளக்கனையும் உடனே கொண்டு வா. ஓடு. வாங்க நீ. கிரானி, என்ன எதுக்கு விளக்கெண்ணலாம்? என்ன பண்ண போறீங்க? பரமா தீபி, நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானே பண்ணுவேன். அது எனக்கு தெரியும். ஆனா இப்போ நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கிரானி. பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன்ல. எல்லாம் உங்களாலதான். பயப்படாத. ஆமா, இருக்கேன்ல. அப்பவே சொல்லி தொலைச்சிருக்கலாம். என்னாச்சு தீபிக்கு? அவளுக்கு வயித்து வலி. போதும். ஐயோ கிரானி, இது ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருக்கு. இதையெல்லாம் ஏன் வயித்துல தடவ முடியாது? இது வயித்துல தடவறதுக்கு இல்ல, அப்படியே குடிச்சிடணும். என்னது? இது குடிக்கவா? என்னால முடியாது. சான்ஸே இல்ல கிரானி, போங்க. இத பார், இத மட்டும் நீ குடிக்கல அப்புறம் அவ்வளவுதான். நாம நினைச்சது ஒண்ணும் நடக்க போறதில்ல. ஆஹா, என்னால சுத்தமா முடியாது. போங்க கிரானி, ப்ளீஸ். நான் குடிக்க மாட்டேன். மாயா, அவ கைய புடி, அவ வாயில அப்படியே ஊத்திடுற. ஐயோ, நீ புடிமா. நல்ல புடி. ப்ளீஸ் விட்டுருங்க. இத ஆட்டாத. வேணாம். நீங்க ஊத்துங்க. ஒண்ணு இல்ல. ஏய் தீபி, குடி. குட் கேர்ள். அவ்வளவுதான். ஐயோ மது, மது, நீ போய் தொடப்பத்தை கொண்டு வா. எதுக்கு? ஐயோ, கேக்குறாங்கல்ல, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு போய் எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. இருமா. அவ்வளவுதான். ஃபினிஷ். ஆல் கிளியர். முடிஞ்சிருச்சு. வந்துரும்.
அவ்வளவுதான். ஆ, எல்லாம் முடிஞ்சிடும். சரியா போச்சு. ஆ, ஆ. தீபி, ஐ எம் வெரி சாரி செல்லம். என்ன கிராணி பண்ண போற இப்போ? இது வரைக்கும் நான் உனக்கு பண்ணாத ஒண்ண இப்ப பண்ண போறேன். ஏன் கிராணி இப்படி எல்லாம் சஸ்பென்ஸ் வைக்கிற? என்ன பண்ண போறேன்னு சொல்லு. உன்னை குப்புற படுக்க வச்சு நடு முதுகுல இந்த விளக்கு மாத்தால 21 தடவை அடி அடின்னு அடிக்கணுமா? அப்பதான் எல்லாமே சரியாகுமா. அந்த சாமியார் சொன்னார்மா. என்னது கிராணி, நீ என்ன அடிக்க போறியா? எல்கேஜி படிக்கும் போது ஒரு மிஸ் என்ன திட்டினதுக்கே நீ அவங்கள அடிச்ச. உன்னால எப்படி கிராணி என்ன அடிக்க முடியும்? வேற வழி இல்ல தீபி. வா, சீக்கிரமா வந்து இங்க குப்புற படு. ஐயோ, சான்ஸே இல்ல, என்னால முடியாது. ஆஹா. ஆயா, உன் உதவி இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. வெரி குட். நீ பிடி. வா. என்ன பிடிக்க சொன்ன? அவ கைய பிடிங்க. யாராவது பிடிங்க. நல்லா பிடிங்க, நல்லா பிடிங்க. விட்டுருங்க கிராணி, எனக்கு வலிக்கும். வேணாம். எல்லாம் உங்களால வந்தது. முதல்ல நீங்க எழுதி காமிச்சிருக்கலாம்ல. நீ படுமா. கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சம் தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ. எவ்வளவு? ஐயோ, வேணாம் வேணாம், என்ன ப்ளீஸ் விடுங்க. ஐயோ ஐயோ கிராணி, எனக்கு வலிக்குது வலிக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு வயிறு வேற கலக்குது. ப்ளீஸ் என்ன விடுங்க. ஐயோ, அப்பப்பா, என்னால முடியல. இவ்வளவு அடிச்சே நான் டயர்ட் ஆயிட்டேன். என்னாச்சு? தீபி எதுக்காக இப்படி ஓடுறா? ஐயோ, ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் குடிச்சாலே உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துரும். பாவம், 5 ஸ்பூன் குடிச்சிருக்காளே, அதான் இப்படி தலை தெறிக்க ஓடுறா. ஐயோ, எல்லாம் இவரால வந்தது. அப்படியே இலை போட்டு சாப்பிடுற மாதிரி உட்காருங்க. ஐயோ, என்ன நடக்க போகுது கடவுளே. அது வர வர வர. இருங்க வர. ஐயோ, வாமா. எப்படியோ அந்த மருந்து மட்டும் வெளியில வந்தா போதும். அப்பா, மயில இழையில உயிர் தப்பிச்சிருக்கோம். ஏமா, தீபிகாவுக்கு ஒத்தடம் கொடுக்கணும். மயில இறகு இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்ல. ஐயோ, ஐயோ, என் பேத்தியோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே. ஐயோ, ஒண்ணு இல்லம்மா, சரியாயிடும். என்ன பூங்குடி, மாயா, என்ன சத்தம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, வசிய மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சோ? ஐயோ, பெருப்பு மருந்து இப்படி வேலை செஞ்சதுன்னா அப்போ வசிய மருந்து
அதை விட பவர்ஃபுல்லா வேலை செய்யுமே. பூங்குடி, வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா. உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான். கபடி 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 காதல் கேளில் கோடு போட்டு ஆட வச்சா. ஆத்தா மனபானா காத்தாடியா மறக்குது. ஆத்தா தேனம் கோழி சோழ போல கண்ணு பொங்குதே. பூங்குடி, ஐயோ, கடவுளே, இதை இப்படியே விட்டா கதை கந்தலாயிடுமே. இப்ப என்ன பண்றது? இவங்களுக்கும் அந்த விளக்கெண்ண வைத்தியமே பண்ணி பார்க்கலாமா? அது வரைக்கும் இதெல்லாம் தாங்காது. ஐயோ கிரானி, ஏதாவது பண்ணுங்க கிரானி. நான் என்னத்த பண்ணது? கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு இப்ப நேரம் இல்ல. முதல்ல போய் ஜீவாவை தடுத்து நிறுத்துங்க. போங்க போங்க. ஐயோ, ஐயோ, ஜீவாவுக்கு உண்மையிலேயே அந்த பூங்குடி மேல பைத்தியம் பிடிச்சிருச்சு. நம்ம முன்னாடியே வரம்பு மீறி நடந்துப்பாங்க போல இருக்கு. சீக்கிரம் போங்க. ஜீவாவுக்கு அந்த பூங்குடி மேல பைத்தியம் பிடிச்சிருச்சு. இங்கே ஏதாவது ஏடா குடும்பம் நடந்துற போது. போங்க. ஏங்க சொல்ல சொல்ல நின்னுட்டு இருக்கீங்க. போங்க. ஐயோ அங்கிள், சீக்கிரம் போங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ சார், சார், மது, ஏய் மது, என்ன நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை புடிச்சு நிறுத்துங்க. போங்க. சார், ஏதாவது பண்ணுங்க, சீக்கிரம் விடுங்க. சார், உங்களால வேலைக்கு ஆகாது போல இருக்கு. வா, நாம போவோம். வாங்க வாங்க, எங்களை தடுக்காதீங்க. விடுங்க. சார், ஜீவா சார், விடுங்க, விடுங்கப்பா. ஜீவா I love you, சார், பூங்குடி. பூங்குடி, மேல நான் ரொம்ப பிரியம் வச்சிருக்கேன். I love you, பூங்குடி. நானே இன்னைக்கு என் காதல மொத்தமா தரப்போறேன் பூங்குடி. வா வாங்க சார், வாங்க பூங்குடி, சார். பூங்குடி, I love you பூங்குடி. வா பூங்குடி, வா பூங்குடி, பூங்குடி. இப்ப இவங்க ஆசையை நிறைவேற்றலனா மருஜன்மை எடுத்து பழி வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. I love you பூங்குடி. இப்போ இவங்கள பிரிச்சா சாபமாயிடாதா? ஒடிய அறிவு கட்டவள. இவங்களை பிரிக்காம போனாதான் அது நம்ம எல்லாருக்குமே சாபமாயிடும். ஜீவா சார், ஒழுங்கா பிடியவள. டைட்டா பிடி. பூங்குடி, இன்னைக்கு என் பாசத்தை கட்டுப்படுத்த முடியல பூங்குடி. கபடி 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 ஐயோ, இப்ப மட்டும் விட்டோம். இன்னும் 10 மாசத்துல நீங்க பாட்டி ஆயிடுவீங்க. வாய் மூணாலும் மூவால மூண முடியாது போல இருக்கு. பேசாம ஒழுங்கா பிடி. கபடி 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 கபடி. வா வா சும்மா விடாத. கிரானி, கிரானி, இந்தாங்க இத குடிங்க. இவளை இழுத்து இழுத்து நாக்கெல்லாம் வரது போச்சு. முதல்ல இத குடிச்சிடுறேன். ஐயோ கிரானி, இது உங்களுக்கு இல்ல. இதுல தூக்க மாத்திரை கலந்திருக்கு. உங்க ரெண்டு பேர் வாயிலையும் ஊத்துனீங்கன்னா மாத்திரையா? அப்பாடா, இப்பதான் நீ என் பேத்தை நிரூபிச்சிருக்க. வெரி குட். ஏய், வா பூங்குடி, வா என்கிட்ட வந்துரு. என்கிட்ட வந்துரு. வா பூங்குடி, வா வா பூங்குடி. ஐயோ, இந்த தண்ணி ஊத்தி. இந்தாங்க. குடு குடு இத முதல்ல கொடுங்க அவனுக்கு. பூங்குடி, குடு குடு. வா பூங்குடி. அப்படிதான். பூங்குடி, பூங்குடி. கொடுங்க. பூங்குடி.
ஊத்து ஊத்து ஊத்துங்க ஆண்டி. துப்பாத, துப்பாத. முழுங்க, முழுங்க. வாய் மூடு. முழுங்க, முழுங்க. ஐயோ பூங்குடி கொஞ்சம் அடங்குடா. டேய் பூங்குடி அம்மா, ஐயோ. ஐயோ டேய் டேய் பூங்குடி ஐயோ பூங்குடி கடவுளே. ஐயோ. ஏய், இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் இவ்ளோ கஷ்டப்பட்டது இல்லப்பா. ஐயோ, என் உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கு. அப்பா, ஐயோ, ஐயோ. இவங்க 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்குறாளா? மாயா, நீயும் உன் ஹஸ்பண்டும் ஜீவாவை அப்படியே தூக்கிட்டு போய் அவன் ரூம்ல படுக்க வச்சிருங்க. நீங்களும் அவன் கூடவே படுத்துக்கங்க. நானும் மதுவும் இவளை ரூம்ல அடைச்சு வச்சு நாங்களும் அங்கேயே படுத்துக்கிறோம். சரி. சரி சரி, வா, புடிங்க. சீக்கிரம் புடி. தூக்குங்க. அனன்யா, அனன்யா? ஏய் அனன்யா, அனன்யா, எழுந்துரு. என்ன நீ? எழுந்துரு. பூங்குடிக்கு என்னாச்சு? ஒண்ணும் ஆகல. படுக்க வைக்கணும், படுக்க ஒண்ணும் வைக்கணும். ஆகல. இங்க பாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்பா இவளை உன் கூட படுக்க வச்சுக்கோ. ஆ. சரியா? சரி கிராணி. இங்க பாருங்க, இவ கண்ணு முழிச்சால்னா நமக்கு ஆபத்து. அது நடக்காத மாதிரி நீங்க 2 பேரும் கண்ணு முழிச்சு தூங்காம பாத்துக்க வேண்டியது உங்க கடமை. புரியுதா? சரிங்க கிராணி. சரி, நாம போலாம். வா வா, கதவு சரி சாத்துக்க. சரி நான் சாப்பிட்டு வரேன். நீ பாத்து. தூங்க கூடாது. ஆ, கண்ணு முழிச்சு பாத்துக்கிட்டே இருக்கணும். ஜீவா ஐயோ என்னாச்சு? பூங்குடி ஏய், அப்பாடா, விட்றா. இல்ல இது பூங்குடிதான். ஐயோ. பூங்குடி ஐயோ கடவுளே. பூங்குடி ஐயோ, ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது. அம்மா, உடம்பெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்காவது அடிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன நிஜமாவே அடிச்சிட்டீங்க கிராணி. ஐயோ, இங்க பாரு செல்லம், உன்னை அடிக்கும்போது நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன்னு கொஞ்சம் நினைச்சு பாருமா நீ. எல்லாமே உன் நல்லதுக்கு தான் செல்லம். சரியா? சரி, ஆ, ஓகே. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி, உன் உடம்ப பாத்துக்கோ. பை. பாய். ஐயோ 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 கீழ இருந்து ஐயோ ஏங்க ஐயோ எங்க குடிடா விடுங்க. ஐயோ ஐயோ கைய விடுங்க. விவசாயம் இல்லாம போச்சு உங்களுக்கு. எங்க ஜீவா எங்க? எங்க ஐயோ எங்க போயிருக்க போறா? ஆ? அவ அந்த ரதி தேவி ரூம்ல தான் இருப்பான். ஆ? இன்னைக்கு அவனை என்ன பண்ற பாருங்க. ஜீவா ஜீவா ஐயோ இவ எங்க போயிட்டா? மது 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 ஐயோ அந்த பட்டி காட்ட வேற காணோம். ஏய் மது மது ஏய் மது எந்திரி எந்திரி. என்ன? ஏய் நான் உன்னை என்ன பண்ண சொல்ல, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ அத்தை, நான் தூங்கிட்டு இருந்தேனா? ஷோ நல்ல கனவு. புது வீடு கட்டி தனி கொடுத்துட போற மாதிரி கனவு கண்டேன். பால் காய்ச்சும் போது எழுப்பி விட்டுட்டீங்க. ஐயோ பாலை காய்ச்ச போறாளா? பாலை இத பாரு, நீ கனவுல காய்ச்சற பாலை நிஜத்திலேயே ஊத்திடுவேன். ஐயோ அத்தை, இல்லத்த, அப்பப்ப எந்திரிச்சு நான் அவளை பார்த்துட்டு தான் இருந்தேன். பார்த்தா பாத்ரூம்ல தண்ணி சத்தம் கேட்டுச்சு. சரி பாத்ரூம்ல தான் இருப்பாளோன்னு நினைச்சேன். அப்ப போனவ இன்னுமா வரல? வருவாடி வருவா. நீ பண்ண வேலைக்கு 3 மாசம் கழிச்சு முழுகாம வருவா. அப்ப வளகாப்பு நம்ம தான் பண்ணுமா அத்தை? ஏய் ச்சே, எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு